நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்காக படி இறங்கி வரப்போகும் கடவுள் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன வரத்தை கொடுக்க போறாரு உங்களுக்காக. பூர்வீக சொத்து முதல் புதையல் வரை கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்டமான ஒரு யோக பலன்களை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். குறிப்பிட்டு 2 கிரகத்தினுடைய சேர்க்கை, சரிங்களா? காரணமே அதுதான். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற பதிவு தவறாமல் செலுத்திச்சோம். நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னிராசிக்கு 7ஆம் வீடான மீனத்திலிருந்து சனிவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறனாலையும் 7ல் சனிவான் இருக்கிறனாலையும் கண்டகச்சனி. அப்போ எதை செய்தாலும் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? சின்ன ஒரு தவறு பண்ணாலும் அதை பெரிய அளவு வெளியில காட்டி கொடுத்து விடுவார் இந்த சனி பகவான், சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கன்னிராசிக்காரங்க. தவறான பாதையும் தவறான வழக்கத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பா மிகப்பெரிய அளவு பாதகம் இருக்கு, பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, சரியா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம், உங்களுடைய கண்ணீருக்கு கடவுள் கருணை காட்டப் போகிறார். ஆமாங்க, 12ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவான் தேவையில்லாத மெடிக்கல் செலவு, மருத்துவ செலவு, சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, உறவுகளால ஒரு டிப்ரெஷன் அல்லது உறவுகளை விட்டு தனியா பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கேதுவான் பண்ணியிருக்காரு 12ஆம் வீட்டில இருந்து. அந்த கேதுவோடு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் போய் இணைவார். சூரியனுக்கு 12ஆம் வீடுங்கிறது சொந்த வீடு. அப்போ கன்னிராசியில பிறந்த பெண்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, மாமியார் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது முதல் சரியாகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திரும்பி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை பல மாதிரி போய்கிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை முடிவடையும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அல்லது இன்னும் சொத்தே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தினால் சொத்துக்கள் உருவாகும். அது உங்கள் தலைமுறையே அனுபவிக்கும். பிள்ளைகளுக்காக நான் ஒரு சொத்து சேர்க்கணும், சொத்தாக நான் வாங்கி வைக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ கண்டிப்பாக சொத்தை உருவாக்குவீர்கள். சொந்த நிலம் அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதுக்குள்ள முயற்சியில் ஈடுபட்டுருவீங்க, அதுக்குள்ள பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து யோகத்தில் ஆரம்பிச்சு வச்சிரும் இந்த சூரியனுடைய கேதுனுடைய சேர்க்கை, சரிங்களா? அடுத்து சில பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் இருக்கும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அந்த வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வேலையோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட திருமண வாழ்க்கையோ அல்லது வெளிநாட்டுக்கு உண்டான படிப்பு யோகமோ கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன் தவமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்குள்ள ரிசல்ட் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு, ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக வேலையில் ஒரு பதவி வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு அரசியல் சார்ந்த பதவி வாய்ப்புகள், வேலையில் மிக முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது போக புதியல் யோகம் மாதிரி இந்த லாட்ரி டிக்கெட்டு, குதிரை ரேஸு, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஒரு சீட்டு விஷயம், ஒரு பண விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல அதில் திடீர்னு உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11ல் கடகத்தில் குரு உச்சமடைந்திருக்கிறார், சரிங்களா? 12ஆம் வீட்டில் விரயத்தை கொடுத்த கேது கொஞ்சம் அடங்குகிறார், அவரை அடக்கி வைக்க போகும் ஆதவன். ஸோ அதனாலேயே கண்டிப்பாக மறைமுகமான வழிகளில் உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் அல்லது மறைமுகமான உறவுகள் மூலமாக பண லாபங்கள் கிடைக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுவீங்க அல்லது ஒரு நிலத்தை நீங்கள் விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வியாபாரம் நல்ல முறையில் நடந்து அதில் லாபங்கள் பார்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய சொத்தோ நிலமோ ஏதோ ஒன்று விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு ரேட்டுக்கு நல்ல ஒரு விலைக்கு லாபகரமானதை விற்று முடியும். அதேபோல் மார்க்கெட்டிங் வியாபாரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா
உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் நல்லா விற்று அதன் பிறகு பெரிய அளவில் லாபங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் சில விஷயங்களை ஆரம்பித்து வைக்கும். அது என்ன ஆரம்பித்து வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு விஷயம். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போவீங்க. அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் டாக்டர் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மேலும் இந்த ஒரு இதில் சில கெடு பலன்களும் நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் கஷ்டமான பலன் இருக்குது. அதில் தந்தையினுடைய உடல்நிலை கவனம், அக்கறை தேவை. கொஞ்சம் அவங்க ஹெல்த் விஷயத்தில் கவனம் தருங்க. உங்களுடைய கண் சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் தீவிரம் எடுக்கும், கொஞ்சம் கவனம் பார்த்துக்குங்க. தோல் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை வரலாம். ஹீட்னால, வெப்பத்தினால அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அதுலேயும் கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்குங்க. மேலும் இந்த 2 கிரகங்களும், அதாவது சூரியனுக்கு இது 2ம் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்குது. இது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால எப்படினாலும் சரி, கண்டகச்சனியே நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, திருமணத்தை உங்களுக்கு முடிச்சு வச்சிடும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு திருப்பங்களை கொடுத்துரும். சரிங்களா? திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைச்சிரும் கண்டிப்பா. ஸோ அந்த சூரியன் 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை, அந்த ராகு 6ஆம் வீடு கும்பம். அப்போ எதிரி கடனை கொடுக்கக்கூடிய வீட்டில் ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவை சூரியன் பார்க்கறதுனால ராகு கொஞ்சம் அடங்குவார். அப்போ மலையளவு பெரியளவு வாங்கிய கடன் கொஞ்சம் குறையும், அடங்கும். ஸோ தேவையில்லாத அடுத்தடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை போய்கிட்டே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அதுக்கு ஒரு எண்டு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அப்போ இனிமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமானா இருக்காது. கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதிலும் குறிப்பிட்டு உங்களுக்கு நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய சொத்து பங்கு ஷேரோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணமோ பொருளோ ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைச்சி அதன் மூலமாக பெரிய அளவு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் சேர்த்து வச்ச சீட்டு, இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் போன்ற பணங்கள் இருக்கும், அதன் மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதியல் சம்மந்தப்பட்ட யோகங்கள், இந்த லாட்டரி டிக்கெட்டில் காசு விழுகிறது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பெட் மேட்ச்சில் சில பண லாபங்கள் கிடைப்பது, ஷேர் மார்க்கெட்டில் இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களில் பண லாபங்கள் கிடைப்பது, மறைமான வழிகளில் உறவுகள் மூலமாக பண லாபங்கள் கிடைப்பது, அல்லது சில வேலைகள் பார்ப்பீங்க, மறைமான சில வேலை தொழில் பார்த்துட்டு இருப்பீங்க, உறவுகளுக்கு தெரியாமல் அந்த மாதிரி வேலை தொழிலில் பண லாபங்கள் கிடைப்பது, இப்படின்ற விஷயங்கள் நடக்கும், கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? இல்லை வெளிநாட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய தொடர்பு மூலமாக ஒரு பண ஆதாயம், பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு நேரத்தில் கவனிக்க வேண்டியது என்ன, அரசாங்கமே உங்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வீடு மனை அமையக்கூடிய யோகமும், அரசாங்கத்தின் மூலமாக ஒரு கடனுதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு ஏற்கனவே நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சி இப்போ பலித்தமாகும். சரிங்களா? அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஒட்டுமொத்தமாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 12இல் ஆதவனும் மோட்சக்காரகனான கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு தொடங்கி வைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஒரு தெய்வத்தை விடாமல் வழிபாடு செய்ய வேண்டியது கட்டாயம். அது கால பைரவர். கண்டிப்பாக கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிச்சயமாக ராகு கால நேரத்தில் நீங்கள் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வணங்கும் பொழுது மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும். கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய ஆபத்து கஷ்டத்திலிருந்து அந்த கால பைரவர் உங்களை காப்பாற்றுவார். சரிங்களா? ஸோ தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. மிகப்பெரிய அளவு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும், மறையுங்க. ஸோ தவறாமல் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். காலபைரவர் மட்டும் வணங்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ நல்லது. இன்றைய பில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் சேஷிங்க. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் நல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.